நமது நாடு சுதந்திரம் அடைந்தபோது நாம் பெரும்பாலும் விவசாய பொருட்களையே ஏற்றுமதி செய்தோம். ஆனால் 1980களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்தியாவிற்கு மென்பொருள் என்பது ஒரு புதிய துறையாக அறிமுகமானது. டிசிஎஸ் எனப்படும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் போன்ற நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு மென்பொருள் சேவைகளை வழங்கத் தொடங்கின. 1991இல் பொருளாதார சீர்திருத்தம் நடந்தபோது வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய தொடங்கின. இது நமது ஐடி துறை வளர ஒரு பெரும் பாலமாக அமைந்தது. முக்கிய வளர்ச்சிகள்: கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சிகள். 2005இல் இந்தியா உலக அளவில் சேவை ஏற்றுமதியில் 11வது இடத்தில் இருந்தது. 2015இல் இந்தியா 7வது இடத்திற்கு முன்னேறியது. தற்போது 2024இல் இந்தியா உலகளவில் 5வது மிகப்பெரிய சேவை ஏற்றுமதி நாடாக உயர்ந்துள்ளது. இந்தியாவின் சேவை ஏற்றுமதி 2015இல் $92 பில்லியன் இருந்து 2024இல் $388 பில்லியன் உயர்ந்துள்ளது. இது 300%க்கும் அதிகமான வளர்ச்சி. நாம் ஏற்றுமதி செய்யும் இயந்திரங்கள் அல்லது பொருட்களை விட நாம் வழங்கும் சேவைகளின் அளவு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. 2025-26 காலகட்டத்தில் பொருட்கள் ஏற்றுமதிக்கு இணையாக 96% சேவை ஏற்றுமதி உயர்ந்துவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. எந்தெந்த சேவைகள் முன்னணியில் உள்ளன என்பதை பார்ப்போம். மென்பொருள்: இதுதான் நமது முதுகெலும்பு. இது முதல் இடத்தில் உள்ளது. வணிக சேவைகள்: நிதி மேலாண்மை, ஆலோசனை வழங்குதல் போன்றவை பெரும் வளர்ச்சி கண்டுள்ளன. நிதி மற்றும் காப்பீடு: வங்கி தொடர்பான சேவைகள் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் வழங்கப்படுகின்றன. ஒரு நாடு வெளிநாடுகளுக்கு விற்கும் பொருட்களின் மதிப்பு அது வாங்கும் பொருட்களின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அது ட்ரேட் சர்ப்ளஸ் என்கிறோம். இதன் பயன்கள்: வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் டாலர்கள் நாட்டிற்குள் வரும். இது நம் நாட்டு பொருளாதாரத்தை வலிமையாக்கும். நாம் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் என்றால் நம் நாட்டில் நிறைய தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் இயங்குகின்றன என்று அர்த்தம். இது இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும். உலக சந்தையில் இந்திய ரூபாய்க்கான தேவை அதிகரித்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு உயரும். நாம் மென்பொருள் மற்றும் வணிக ஆலோசனைகளை உலகிற்கு அதிக அளவில் விற்பதால் இந்த துறையில் நாம் லாபத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம் இயந்திரங்கள் மற்றும் கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்குவதால் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஒரு நாடு முழுமையான வளர்ச்சியை அடைய வேண்டுமானால் பொருட்கள் வர்த்தகத்திலும் நாம் சர்ப்ளஸ் பெற வேண்டும். அதற்குதான் நமது அரசாங்கம் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் நம் நாட்டிலேயே பொருட்களை தயாரிக்க ஊக்குவிக்கிறது.